படத்துல எல்லாமே பிடிச்சிச்சு. நான் ஒரு சூர்யா ஃபேன் தான். அதனால எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பயமா இருந்துச்சு. இல்ல எனக்கு வந்து அது அவங்க ஆடுறது அந்த வைப்ரேஷன் சவுண்ட் தான் பயமா இருந்துச்சு. ஆனா படம் சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ண. திருஷா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. எப்பயும் போல நல்லா இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கு. இது கடைசில எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு bro. நல்லா இருக்கு. பார்க்கலாம். இல்ல இப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க? நம்மளுடைய ஊர் தெய்வத்தை வந்து எப்படி காந்தாராக்கு அவங்கள ஃபேமஸ் பண்ணாங்களோ நம்ம ஊர் தெய்வத்தை வந்து இது பண்றாங்க. தப்பு பண்ணா சாமி வரும்னு வந்து ஒரு இது எடுத்து நீதி எடுத்து சொல்றாங்க. காந்தார அளவுக்கு இந்த படம் இருக்கா? அத காட்டிலே கோச் பம்ப் சார். நல்லா தான் இருக்கு படம். இல்ல இந்த பையன் கேளுங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சது? என்ன பிடிச்சது? இல்ல என் ஃபேவரட் கார்டு வந்து கருப்பு தான். இதுல வந்து அவன் கருப்பு சாமியை பார்க்கவே ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டான். ஸ்பெஷல் வந்து இந்த கோர்ட்ல வந்து தப்பு நடக்கிறத தட்டி கேக்குறாங்க. அதான் கோர்ட்ல இருக்க தப்ப மாத்தி தான் படமே. அவ்வளவுதான். சாமி வந்து மாத்துது, மனுஷனால மாத்த முடியலன்னு சாமியால வந்து சாமி வந்து மாத்துது. அவ்வளவுதான். சூப்பரா இருந்துச்சு. வைபா இருந்துச்சு. வைபா என்ன வைப்? எது பாக்கல் வைப்? சூர்யா பாக்கல் வைப்பா, கருப்பு சாமி பாக்கல் வைப்பா? கருப்பு சாமி தான். பாட்டெல்லாம் தரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. மாஸ்டா இருந்தாரு. சாமி ஆடியா தேட்டர்ல? சாமி ஆடுனியா? ஆடுனியா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியாலிட்டி. பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபேன் பேஸ்டு தான். சூர்யா ஃபேன்ஸுக்குன்னு வந்துட்டு படம் நல்லா இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ரியாலிட்டி. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. சூப்பர்ஸ்டிஷியஸ் பவர். அது ரியாலிட்டியே கிடையாது. எது ரியாலிட்டி அதுதானே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த பொண்ணு செத்து போனது ரியாலிட்டி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நம்மளால திருப்பிக்க முடியும். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஜஸ்ட் சூப்பர்ஸ்டிஷியல் பவர். அது ரியாலிட்டியில வரப்போறது கிடையாது. அது சும்மா காமிச்சு என்னங்க போகுது? ஜஸ்ட் ஃபேன் பேஸ்ட் மூவின்னு சொல்லிக்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். இது ஜெய்பீம் அளவுக்கு நான் வந்துட்டு வரும்னு நினைச்சேன். பிகாஸ் அது என்டையர் ரியாலிட்டி. அதுல வந்துட்டு சூப்பர் நேச்சுரல் பவர் எதுவுமே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரியாலிட்டியோட இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வாஸ் நாட் ரியாலிட்டி. சும்மா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி இருக்குது. பட் நான் சூர்யா ஃபேனும் கிடையாது, யார் ஃபேனும் கிடையாது. நான் ரியாலிட்டியா பார்க்க வந்தேன். படம் நான் ஆர்கியூமெண்ட் ஷோக்காக தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஜெய்பீம் அளவுக்கு படம் வரல. அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்ல. ஒன்ஸ் பார்க்கலாம். கமர்ஷியலுக்கு விளம்பரத்துக்கு அவ்வளவுதான். பட் அந்த அளவுக்கு வரல. இதுக்கு ஜெய்பீம் எவ்வளவோ பரவாயில்ல. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கா? படம் என்ஜாய் பண்ற மாதிரி எலிமெண்ட்ஸ் இருக்கா? மேஜிக் ஷோ போயிட்டு வந்தா எல்லாருக்குமே ஒரு ஷோ ஃபீலிங் இருக்கதான் செய்யும். பட் அதுல இருந்து ரியாலிட்டி கருத்து எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதெல்லாம் நடக்க முடியுமா? உண்மையிலே கடவுள் வந்து எல்லாரும் வாயும் குழப்ப முடியுமா? ஆனா உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒருத்தன் 4 மாசம் அலைஞ்சு செத்து போனது உண்மை. அதுதான் ரியாலிட்டி. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு இட்ஸ் எக்ஸாக்ட் ரியாலிட்டி. உண்மையிலே நீ கோர்ட்டுக்கு போனா என்ன நடக்கும்? ஏன் உன்னை அலக்கடிப்பான், உன்கிட்ட உள்ள பணத்தெல்லாம் வாங்கிடுவான். இதுதான் ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை நம்ம வந்துட்டு அனுபவிக்காம நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம்? சாட்டிஸ்ஃபை பண்ணிக்க முடியாது. இதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெல்லாம் போகாம நம்ம கேஸ நம்மளே பத்தி தப்பிச்சுக்கலாம். அது வேணா நல்லா இருக்குது ஒரு பாயிண்ட். பட் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அதான் ஏத்துக்கவே முடியல. அதான் நடக்காத ஒரு விஷயத்த நீங்களா பிக்சரைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நானே வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல போயிருந்திருக்கணும். தப்பு ஒருவேளை வந்துட்டு ஒரு ஃபியர் வந்துட்டு மக்களுக்குள்ள இன்ஸ்டில் பண்ற மாதிரி. அது ரியாலிட்டியா நடந்தா ஒரு ஃபியரா வருங்க. மேஜிக் ஷோல போய் நடந்தா சரி கடவுள் கோயிலுக்கு போறோம் அப்படின்ற ரியாலிட்டில யாருக்கும் வராது. தண்டிப்பாருன்னா கடவுள் தண்டிக்கிறாருன்னு கிடையாது. ஒரு கர்மான்றதே எல்லாத்துக்கும் இருக்கு. ஆனா எல்லாரும் மனசுலயும் இல்ல. இருந்தா தப்பு நடக்காது. இந்த ஒரு படம் பார்த்தனால எல்லாரும் திருந்தி மக்கள் நல்லது பண்றலாம் கிடையாது. இது வந்துட்டு எப்படி இப்போ கூலி படத்துல வந்துட்டு ரஜினிகாந்த் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி, பீஸ்ட் மூவில விஜய் சாருக்கு ஹைப் கொடுத்த மாதிரி இந்த மூவில சூர்யா சாருக்கு ஹைப் கொடுத்திருக்காங்க. தட்ஸ் இட். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வாஸ் சூப்பர். அவர் சூர்யாக்கு ஹைப் கொடுத்திருக்காங்களா, கருப்புக்கு ஹைப் கொடுத்திருக்காங்களா? ரெண்டுக்குமே, ரெண்டு பேத்துக்குமே. கருப்புக்கு ஹைப் கொடுத்ததோட சூர்யாக்கு ஹைப் கொடுத்திருக்காங்க, நிறைய கொடுத்திருக்காரு. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். தேங்க்யூ. நல்லா இருந்தது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்பதான் பாத்தீங்களா இல்ல ரிப்பீட் பண்ணீங்களா? இல்ல இன்னைக்கு தான் வந்தோம். கேள்விப்பட்டு வந்தீங்களா? எப்படி இருந்தீங்க? ஆமா கேள்விப்பட்டு தான் வந்தீங்களா? என்ன எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்க்க? என்ன பிடிச்சது? நான் சூர்யா ஃபேன். சூர்யா ஃபேனா? கண்டிப்பா. எப்பவுமே ஆரம்பத்துல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுல கருப்பா வர சூர்யா பிடிச்சதா, நார்மலா வர சூர்யா பிடிச்சதா? கருப்பு ட்ரெஸ்ல வர்றவர். ஆமா ஆமா.
அவர் தான் ரொம்ப நல்லா இருக்கும். மதுரை தோழா குரு டாக்கீஸ் ஏன் Thank you. நான் எங்க அம்மாச்சி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். எங்க பாட்டிக்கு பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பயந்துருவேணும்னு நினைச்சுதான் வந்தேன். பயப்படுற மாதிரிலாம் இல்லை, பாக்குற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாமே. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ.